குன்றின் மீது வீற்று நமக்கு அருள் புரியும் ஸ்ரீ முருகப் பெருமான் திண்டிவனத்திற்கு அருகில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் எனும் அமைதி நிலவும் மயில் போன்ற தோற்றமளிக்கும் மலையில் கோவில் கொண்டுள்ளார். பொதுவாகவே சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த ஸ்தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதே போல மயிலம் ஆலயத்தில் கர்ப்ப கிரகமே பாலசித்தர் என்பவரின் ஜீவ சமாதி என்பதால் இங்கு திரண்டு வருகின்றனர் பக்தர்கள் தாம் வேண்டிய வரங்களை பெற்று செல்ல. மயிலம் ஆலயத்தில் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹாரத்திற்கு புறப்பட்டு செல்லும் முருகப் பெருமான் வேலாயுதத்தை பாலசித்தரிடம் பெற்று கொள்கிறார் என்பது மற்றும் ஒரு சிறப்பு. முருகரிடம் தோற்றுப்போன சூரபத்மன் மனம் திருந்துகிறான். இந்த மலையில் வந்து கடும் தவம் இருக்கிறான். அவனுக்கு காட்சி தந்த முருகப் பெருமானிடம், சுவாமி, நான் எப்பொழுதும் உன் அருகில் இருக்க வேண்டும் என வேண்டுகிறான். அப்படியே ஆகட்டும் என்று முருகனும் சூரபத்மனை ஏற்றுக்கொள்கிறார். வடக்கு நோக்கி தவம் செய்த சூரபத்மனும் மயில் ரூபமாக முருகப் பெருமானின் அருகிலேயே வடக்கு நோக்கி இந்த மயிலம் ஆலயத்தில் தங்கிவிடுகிறார். நேராகவோ தென் திசை நோக்கியோ மற்ற ஆலயங்களில் இருக்கும் மயில் வாகனம் மயிலத்தில் மட்டும் வடக்கு திசை நோக்கி இருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. மயிலம் மலை அடிவாரத்தில் உள்ள குளத்தில் நீராடிய பிறகே தன் தவத்தை துவக்குகிறார் சூரபத்மன். மிகவும் அழகாக தோன்றும் இந்த குளத்தை ஆலய நிர்வாகத்தினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சைவத்தை தழைக்க வேண்டி சித்தர்களும் முனிவர்களும் பரமசிவனை வேண்டுகின்றனர். சித்தர்களின் தலைவரான சங்குபுன்னரை அழைத்து, நீ தென்னாடு சென்று சைவ நெறியை தழைக்க செய்வாயாக என அருள் வழங்கி அனுப்பி வைக்கிறார் பரமசிவன். சங்கு குன்னரும் 10 வயது பாலகன் ரூபம் பூண்டு தற்போது பொம்மையர்பாளையம் என்று விளங்கும் புதுவையின் வடக்கில் உள்ள பொம்மபுரத்தில் பிரசன்னமாகிறார். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று உதட்டில் எப்பொழுதும் உச்சரித்து வந்தார் இந்த பாலக சித்தர். இவரை அனைவரும் பாலசித்தர் என்று அழைத்தனர். பொம்மைய பாலசித்தர் மடம் ஒன்று அமைத்து சைவ நெறியை பரப்பி வந்தார் பாலசித்தர். நாரதரின் கூற்றின்படி முருகனை வேண்ட மயிலம் வருகிறார் பாலசித்தர். கடும் தவமும் மேற்கொள்கிறார். 35 ஆண்டுகள் தவம் இருந்தும் அக்னியை உருவாக்கி அதன் நடுவில் அமர்ந்தபடி தவமும் மேற்கொள்கிறார். அப்பொழுதும் முருகன் அவருக்கு காட்சி தரவில்லை. இதனை கண்டு மனம் இறங்கி வள்ளி தேவையான இருவரும் மயிலம் வந்து விடுகிறார்கள். தன்னை மகள்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என பாலசித்தரிடம் வேண்டுகின்றனர். பாலசித்தரும் ஒரு பெரிய மாளிகையை தன் மயிலத்தில் எழுப்பி அதில் தன் 2 மகள்களையும் குடி வைக்கிறார். அந்த அரண்மனை வாயிலில் காவலராய் நின்று விடுகிறார் பாலசித்தர். முருகப்பெருமான் ஒரு அரசன் வேடம் பூண்டு வள்ளி தெய்வயானையின் மாளிகைக்குள் நுழைய முற்படுகிறார். இதனால் பாலசித்தருக்கும் அரசனாக வந்த முருகனுக்கும் பலத்த போர் நடக்கிறது.
ஒருத்தரை ஒருத்தர் வீழ்த்த முடியாத போர் நடக்கிறது. கடைசியில் அரசனாக வந்தது சாட்சாத் முருகப்பெருமானே என்று புரிந்து கொண்ட பாலசித்தர் தன் 2 மகள்களையும் அவருக்கே திருமணம் செய்தும் வைக்கிறார் இந்த மயிலத்தில். ஆகவே முருகன் வள்ளி தெய்வ யானை என மணக்கோலத்தில் மயிலம் ஆலயத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார்கள். சிவபெருமானின் கூற்றின்படி அவர்களது வலது பக்கத்தில் ஜீவசமாதி அடைகிறார் பாலசித்தர். ஜீவசமாதியின் உள்ளே இன்றும் லிங்க வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதனால்தான் சிவநேரி தொண்டு மேற்கொண்டு வந்த ஒரு தம்பதியின் மகனை தன் சீடனாக ஏற்ற பாலசித்தர் அவருக்கு சிவஞான பாலய தேசிகன் என்று பெயரும் இடுகிறார். அந்த சீட மரபு இன்றும் தொடர்கிறது. இவர்களது ஆளுகையின் கீழ் நடத்தப்பட்டு வரும் திருக்கயிலாய பரம்பரை மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் மயிலம் திருக்கோவிலை சிறப்பாக நிர்வகித்து வருகிறது. இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்? கிருத்திய விசேஷம், மந்திரி கிருத்திய, பங்குனி உத்தரம், இதெல்லாம் இந்த கோயில் விசேஷம். வேற என்ன எதுக்காக வேண்டின்னு வரவங்க? இங்கே சித்தர் ஜீவ சமாதி இருக்குல்ல, உள்ள பாலசித்தனுடைய ஜீவ சமாதி இருக்கு. இப்போ இருக்கிறவங்க அதை திறம்பட செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ உள்ள ஆதீனம் பக்த கோடி பெருமக்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், பாத்ரூம் வசதியாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், ஆன்மீகத்துக்குன்னு அவர் தனியாக தன்னையே ஒதுக்கிக்கிட்டு பக்தர்களுக்கு சேவை செஞ்சுட்டு வர்றார். யாருங்க? ஆதீனம், இந்த கோயில் ஆதீனம். சித்தர்கள் வாழ்ந்த பூமியான மயிலம் திருத்தலத்திற்கு நாமும் வருவோம். முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். ஓம் சரவண பவா.